திருப்பனந்தாள் ஸ்ரீ காசி மடத்தின் அருள் நிழலில் இயங்கும் ஸ்ரீ காசிவாசி சுவாமிநாத சுவாமிகள் கலைக்கல்லூரியின் சார்பில் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் நாள்தோறும் பதிவிடப்படுகின்றது. ஸ்ரீவைகுண்டத்தில் அவதரித்து செந்திற்பெருமான் திருவருளால் வாக்கு பெற்று கந்தர்கலிவெண்பா பாடியருளிய ஸ்ரீ குமரகுருபரர் சுவாமிகள் தமிழ் இலக்கண இலக்கியங்களையும் ஞான நூல்களையும் திருவருளால் விரைவில் கற்றுத் தேர்ந்து பல சிவத்தலங்களுக்கும் சென்று சிவதரிசனம் செய்யத் தொடங்கினார். அவ்வகையில் மதுரையில் சில காலம் தங்கியிருந்த பொழுது மீனாட்சி அம்மை மீது ஒரு பிள்ளைத்தமிழ் பாடி திருமலை நாயக்கர் முன்னிலையில் அரங்கேற்றம் செய்தருளினார். அப்பொழுது ஸ்ரீ மீனாட்சி அம்மையே குழந்தை உருவாக எழுந்தருளி வந்து கேட்டு மகிழ்ந்ததென்றும், குமரகுருபரர் சுவாமிகள் முத்த பருவத்தை அரங்கேற்றுகையில் தம் திருக்கழுத்தில் இருந்த முத்து மாலை ஒன்றை எடுத்து இவருக்கு அணிவித்துவிட்டு மறைந்ததென்றும் கூறுவர். ஸ்ரீ மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் காப்பு பருவம் பாடல் 1. கார்கொண்ட கவுல்மத கடை வெள்ளமும் கட்கடை கனலும் எல்லை கடவாது தடவு குழைச்செவி முகந்தேறி கடைக்கால் திரட்ட எங்கோன் போர்கொண்ட வெண்தோல் புலங்குவோடு பொதியும் வெண்பொடி துடியடி துவைத்து புழுதியாட்டு அயராவோர் அயராவனத்துலவும் போர்களிற்றை துதிப்பாம். தார்கொண்ட மதிமுடி ஒருத்தன் திருக்கண் மலர் சார்த்த கிளர்ந்து பொங்கி தவழும் இள வெயிலும் மழ நிலவும் அளவளவலால் தன்னென்றும் வெச்சென்றும் பொன்வார் கொண்டு அனந்தமுலை மலைவல்லி கற்பூரவல்லி அபிராமவல்லி மாணிக்கவல்லி மரகதவல்லி அபிடேகவல்லி சொல் தமிழ் தழையவே. இதன் பொருள், மாலையை சூடியிருக்கின்ற பிறையை சடைமுடியில் அணிந்திருக்கின்ற சிவபெருமானின் கண்களை மூடுதலால் மேல் எழுந்து நிறைந்து தவழும் இளவெயிலும் இளமையான நிலவும் கலத்தலால் குளிர்ந்ததாகவும் வெம்மையாகவும் உடையதாக காணப்படும். அழகிய கச்சையணிந்த மலைமகள் கற்பூரவல்லி அபிராமவல்லி மாணிக்கவல்லி மரகதவல்லி அபிடேகவல்லி என அழைக்கப்படுபவளுமான மீனாட்சி அம்மை மீது பாடப்படுகின்ற இப்பிள்ளைத்தமிழ் நூல் தழைந்து சிறக்கும்படி கரிய நிறம் கொண்ட கன்னத்தினின்றும் பெருகுகின்ற ஊழி மத பெருக்கும் கண்களினின்று பிறக்கும் ஊழிக்கால தீயும் தம் தம் வரம்பை தாண்டாதவாறு அகன்று குழைந்த செவிகளால் எடுத்து வீசப்படும் ஊழிக்காற்று தடுக்கும். அவ்வாறு தடுக்க சிவபெருமானது 8 தோள்களிலும் அணிந்துள்ள வெண்மையான திருநேற்றை மேலான திருவடிகளால் மிதித்து புழுதியாக்கி விளையாடுகின்ற ஒப்பில்லாத ஐராவணம் என்னும்படி உலவும் போரிடவல்ல யானைமுக கடவுளின் திருவடிகளை வணங்குவோம்.